ஹலோ குட்டி செல்லங்களா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடம் மதிப்பு. இடம் மதிப்பு என்றால் என்ன? இடம் மதிப்பு என்பது ஓர் எண்ணின் ஒரு இலக்கம் இருக்கும் இடத்தை வைத்து அதன் மதிப்பை குறிக்கும். ஓகேவா? அதாவது இடம் மதிப்பு அப்படிங்கிறது அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடம் மதிப்பு தான் நமக்கு எண்களை படிக்கிறதற்கு நமக்கு மிகவும் உதவியாகவும் கூட இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். 321. ஓகே, அப்போ எப்படி நம்ம படிக்கணும்? அதுக்கும் இந்த இடம் மதிப்பு நமக்கு மிகவும் அவசியமாகவும் இருக்குது. அடுத்து பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் அப்படின்னு சொல்லி இடம் மதிப்பு கூடிக்கொண்டே போகும். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்தானமாக என்னவாகும்னா அதிகரிக்கும். ஓகேவா? ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சு ஒரு எண்ணில் அப்படின்னா அந்த ஒரு இலக்கம் மட்டும் இருக்கும்போது அது ஒன்றுகள் தான். 2 இலக்கம் வரும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒன்றுகளில் எழுதுவோம், ரெண்டாவது இருக்கிறது 10களில் எழுதணும். ஓகேவா? இப்போ அதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள் கண்டினியூவாக. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு 1, 2, 3, 4 இந்த நம்பரை அதோட அந்த இலக்கத்துக்கு நேராக நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ எழுதும்போது நமக்கு பாருங்கள், ஒன்றுகளில் 4ன்னு எழுதுவோம். ஓகேவா? 4. 10களில் 3ன்னு எழுதுவோம். ஓகேவா? 100களில் 2ன்னு எழுதுவோம். ஓகேவா? 1000ல் 1ன்னு எழுதுவோம். எழுதியாச்சா? இப்போ தான் நம்ம இடமதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? மேலே பாருங்கள், 1 அப்படிங்கிற நம்பரை எடுத்து எழுதியாச்சு. அது எந்த இடத்துல இருக்குது? ஆயிரங்களில் இருக்குது. ஓகேவா? 1 பெருக்கல் 1000 = 1000. 1ஓட இடமதிப்பு 1000. ஓகே, 2 எடுத்து கீழே எழுதிட்டோம். அது எந்த இடத்துல இருக்குது? 100களில் இருக்குது. ஓகேவா? அப்போ 2 பெருக்கல் 100 = 200. 2ஓட இடமதிப்பு 200. ஓகே, அடுத்து 3 அப்படிங்கிற நம்பரை கீழே எடுத்து எழுதிட்டோம். அது எந்த இடத்துல இருக்குது? 10களில் இருக்குது. அப்போ பெருக்கல் 10 = நமக்கு என்ன கிடைக்கும்? 30. இந்த 30 தான் 3உடைய இடம் மதிப்பு. ஓகே, அடுத்து 4 அப்படிங்கிற நம்பரை எடுத்து கீழே எழுதிட்டு பெருக்கல், அது எந்த இடத்துல இருக்குது? ஒன்றுகளில் இருக்குது. அப்போ 4 பெருக்கல் 1 = நமக்கு என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ அந்த 4ஓட இடமதிப்பு 4. ஓகேவா? இதுதான் இடம் மதிப்பு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை பொறுத்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? 1234. ஓகே.